பேசு தமிழா பேசு மற்றும் திருவருள் டிவி இணைந்து முன்னெடுக்கக்கூடிய சனாதன தமிழர் சங்கமம் 2024 இந்த ஆண்டு வர நவம்பர் 24 வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலை 8:44 தொடங்கி மாலை 4 மணி வரை சென்னை டி நகரில் இருக்கக்கூடிய ஹிந்தி பிரச்சார சபா சாலையில் அமைந்திருக்கக்கூடிய கிருஷ்ணசாமி திருமண மண்டபத்தில் நடக்க இருக்குது. காலை தொடங்கி மாலை வரை நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுல உங்க எல்லோருக்குமே மதிய உணவு அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. சனாதன தர்மம் தொடர்பாக மிக ஆழமான உரைகளை நிகழ்த்துவதற்கு எண்ணற்ற பேச்சாளர்கள் வர இருக்காங்க. இது நம்மளுடைய குடும்ப விழா. நீங்க எல்லோரும் உங்க குடும்பத்தோடு வந்து கலந்துக்கணும்னு பேசு தமிழா பேசு சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்ட் திரு நிரஞ்சன் அவர்கள். வணக்கம் சார். ஜெயஹிந்த். வணக்கம். ஜெய்ஹிந்த் சார். சார், ஆக்சுவலாக மணிப்பூரில் வந்து தொடர்ந்து ஒரு வருடத்துக்கு மேலே ஒரு சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்ச ஒரு நிலை தான் காணப்படுது. அங்கே இருக்கக்கூடிய போலீஸாராலே அதை வந்து கட்டுப்படுத்த முடியல. இப்போ தொடர்ந்து இந்திய ராணுவமும் அங்கே வந்து டெப்ளாய் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன சார் நடக்குது? இந்த மணிப்பூர் பிரச்சனை அப்படிங்கிறது எங்கே ஆரம்பிச்சுது? அதை கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா? மணிப்பூர்ன்றது வந்து நார்த் ஈஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அந்த மாநிலத்தோட உள்ளே இருக்கிற பிரிவினைகள், அதாவது ஜனத்தொகை, அதில் இருக்கக்கூடிய வரலாறு கொஞ்சம் நம்ம வந்து பார்த்தோன்னா அந்த பிரச்சனைக்கு மெதுவாக நம்ம வந்து அதோட விடைகள் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். 1700 நூற்றாண்டில் அதுக்கு முன்னாடி அவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய மதத்தை அனிமிசம் அப்படின்வாங்க, சனமஹிசம் அப்படின்வாங்க. அதாவது அங்டோக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோக்கல் கடவுளை அங்கே இருக்கிற நம்ம சுடரமட சாமி, பேச்சியம்மா, இந்து மதத்தோட ஒரு பிரிவுன்னு சொல்லலாமா? இந்து அப்படி சொல்ல முடியாது. அவங்களுக்குன்ட்டு சில கடவுள்கள், அதாவது மன்சார் கடவுள்கள் சிலது வந்து அவங்க பின்பற்றிட்டு இருந்தாங்க. குலதெய்வம் மாதிரி சிறு தெய்வங்கள் வழிபாடு அங்கே இருந்தது. சித்திபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடவுள், இது மாதிரி நிறைய கடவுள்களை வந்து அவங்க பின்பற்றிட்டு இருந்தாங்க. அது எல்லாமே சனமாஹிசம் அப்படின்வாங்க. அது வந்து 1700ஆம் நூற்றாண்டில் மணிப்பூர் மன்னரை வந்து சட்டகாங், இன்றைக்கி இருக்கிற சிட்டகாங் பகுதியிலேருந்து போன வைணவர் கோபால்தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைணவரும் இன்னொருத்தரும் போயிட்டு அவங்கள வைணவ மதத்துக்கு எடுத்துகிட்டு வராங்க 17ஆம் நூற்றாண்டில். அதுக்கப்புறம் பெரும்பாலுமான மணிப்பூர் மெய்ட்டிக்கள்ன்றவங்க அந்த பூர்வக்குடிகள், அங்கே இருந்த பாப்புலேஷன் வந்து மெய்ட்டிக்கள். அந்த மெய்ட்டிக்கள் வந்து இந்து மதத்துக்கு மாற்றப்படுகிறார்கள். அதுக்கண்டு பழைய அவங்களோட வழிபாட்டு முறைகளை அவங்க அறவே கைவிட்டுறல. இப்போ கூட நம்ம சவுத்தில் போய் பார்த்தோன்னா, அழகர் கோயில் போனோன்னா 18ஆம் படி அழகுன்னு சொல்லிட்டு கும்பிடுவாங்க. ஆனால் அழகர் கோயில் வந்து பெருமாள் கோயில். ஏன்னா 18ஆம் படி அழகுன்னு சொல்கிறது வந்து அங்கே அவர் கும்பிடுறது சிறு தெய்வம் தான் அது. ஸோ இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் இந்து தெய்வங்களும் சிறு தெய்வங்கள் வழிபாடும், அது காம்பினேஷனாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் நாகாக்கள் வந்து இவர்கள் எல்லாமே வேலி, அதாவது பள்ளத்தாக்கில் இருக்காங்க. பெரும்பாலான மெய்ட்டிக்கள் நாகாலாண்டை ஒட்டின போல் இருக்குது. நாகாக்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து இடம்பெயர்ந்து மலைகளில் வந்து கொஞ்சம் செட்டில் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நாகாக்களுக்கும் மெய்ட்டிக்களுக்கும் உரசல் ஏற்படவே அப்போ பர்மாலேருந்து முதல்ல மன்னராட்சி காலத்திலேயே கச்சின் என்ற பகுதி, பர்மாவில் இருக்கக்கூடிய கச்சின் என்ற பகுதியிலேருந்து குக்கி ஜோ அப்படின்ற ஒரு மக்களை வந்து அந்த பழங்குடியினர், அந்த சமூகத்தை சேர்ந்த மக்களை எடுத்துகிட்டு வந்து அவங்கள செட்டில் பண்ணுறாங்க. பிற்காலத்தில் பிரிட்டிஷ் ஆட்சி கீழே இந்த எல்லா ராஜ்யங்களும் வருது. பிரிட்டிஷ் ஆட்சி முடிகிற காலகட்டத்துக்கு என்ன ஆகுதுன்னா இந்த மொத்த பிரச்சனையும் வேறு மாதிரி வடிவெடுக்குது. ஏன்னா நம்மளோட அரசியல் சாசன சட்டத்திலேயே நார்த் ஈஸ்டோட அவங்களோட கலாச்சாரத்தையோ இல்லை அவங்களோட வாழ்வியல் முறையோ எந்த விதத்துலேயும் நம்ம வந்து மாற்றத்துக்கோ இல்லை மாற்றத்துக்கு கொண்டு வரத்துக்கோ எந்த அச்சுறுத்தலோ இல்லை எதுவோ வந்தாலோ அது வந்து மத்திய அரசு வந்து தவிர்க்கும், அதை வந்து காப்பாற்றும். அதே சமயத்தில் இது மாதிரி அச்சுறுத்தல்களை வந்து அவங்க ஏற்படுத்த மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸ் இருக்குது, சரத்தே இருக்குது. டு மெயின்டைன் தி லோக்கல் கல்ச்சர் அண்ட் ஐடென்டிட்டி ஆஃப் தி ட்ரைப்ஸ் இன் நார்த் ஈஸ்ட். அங்கே இருக்கிற பழங்குடி மக்களோட வாழ்வாதார முறையை வந்து காப்பாற்றுவது நம்மளோட அரசியல் சாசன சட்டத்திலேயே அது அங்கீகாரம் கொடுத்துருக்கோம். நம்ம இந்த காலகட்டத்தில் 1954 வாக்கில் என்ன ஆகுதுன்னா, அன்றைக்கு இருந்த அரசு இந்தியாவுக்கு தலைவர்களாக இருந்தவங்க, இந்திய அரசில் இருந்தவங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க,
கிறிஸ்துவ மிஷினரிகளுக்கு நார்த் ஈஸ்டில் வந்து அவங்க மத போதனை பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க. அன்றைய பிரதமர் நேரு அவர்கள். நீங்கள் நேருன்னு சொன்னால் நான் அன்றைக்கு யார் இருந்தாங்களோ அவங்கன்னு தான் சொல்ல முடியும் தவிர்த்து அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. இது 1966 வாக்குக்கெல்லாம் நாகாலாந்து, மிசோரம் இது மாதிரி பகுதிகளில் பிரிவினைவாத பிரச்சனைகள் தலை தூக்குது. இதுக்கு ஒரு விதத்தில் ஈஸ்ட் பாகிஸ்தானும் வித்துட்டுது. இப்போ எதையே பங்களாதேஷ், மிசோரம்லேருந்து அப்போது ஒரு பெரிய கிளர்ச்சி வெடிக்கும்போது அன்னைக்கு இருந்த இந்திய பிரதமர் விமானப்படையை யூஸ் பண்ணி அவங்க மேலே குண்டுமலை பொழிஞ்சாங்க. அன்றைக்கி இருந்த கம்பல்ஷன் அப்படி அதை யூஸ் பண்ணாங்க, ஃபோர்ஸை யூஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா 68 காலகட்டத்தில் இந்த கட்சியிலேருந்து வந்த மக்களுக்கு வந்து ரீசெட்டில் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டே பர்மிஷன் கொடுக்குது. மத்திய அரசே பர்மிஷன் கொடுத்து இந்த கட்சியின் மக்களை ரீசெட்டில் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 60க்கு அப்புறம் வந்த சென்சஸில் முதல் வாட்டி 91 காலகட்டத்தில் நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு ரெவலேஷன் ஒன்று தெரிய வருது. ஒரு பெரிய ஒரு நம்ம கண்ணு முன்னாடி ஒரு டப்புன்னு ஒரு வெளிச்சம் அந்த மாதிரி ஒரு ஃபேக்ட் நம்மளுக்கு தெரிய வருது. 60% ஆஃப் நாகாலாந்து, மிசோரம், மேகாலயா இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட எல்லாரும் மக்கள் மதம் மாறி இருக்காங்க, கிறிஸ்துவத்தை நோக்கி போயிருக்காங்க. இதே காலகட்டத்தில் கொஞ்சம் பின்னோக்கி போனால் 1964 பர்டிகுலராக அந்த ஏரியா ஃபுல்லாகவே மாறுறதுக்கான காரணம் என்ன சார்? இப்போ அதுக்கு காரணம் வந்து அந்நிய சக்திகளோட வேலையும் இருக்குது. பள்ளிகள், வேலைவாய்ப்புகள், வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான சலுகைகள் இதெல்லாம் வந்து மிஷினரிகள் அவர்களுக்கு கொடுத்தார்கள். ஒரு காரணம் அந்த காலகட்டத்தில் அது ஒரு முக்கியமான கருவியாக அவங்களுக்கு செயல்பட்டுச்சு. இதை அவங்க வந்து யூஸ் பண்ணி பிரிவினைவாதத்தையும் தூண்டுறதுக்கு ஒரு வழிவகுத்தாங்க. இதுக்கு மெயின் ரோல் ப்ளே பண்ணது வந்து அமெரிக்கா. இன்ஃபேக்ட் பிரிட்டனே வந்து அவங்களோட பழைய மேப் ஒன்று இருக்குது, 1904 மேப்லேயே குக்கி லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பர்மாலேருந்து ஒரு பகுதியும், இன்றைக்கி மியான்மர், அன்றைக்கி பர்மாலேருந்து ஒரு பகுதியும், அன்றைக்கி இருந்த ஈஸ்ட் பாகிஸ்தான், இன்றைக்கி பங்களாதேஷ்லேருந்து ஒரு பகுதியும், நார்த் ஈஸ்டில் இருக்கக்கூடிய நம்மளோட மாநிலங்கள் அருணாச்சல் உட்பட எல்லா மாநிலங்களையும் சேர்த்து ஒரு கிறிஸ்துவ தனிநாடை ஏற்படுத்துறதுக்கான முன்னேற்பாடு வந்து 1904 ஆண்டுலேயே ஒரு மேப் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த மேப் படி இது அந்த திட்டத்தோட நீட்சியாக சில விஷயங்கள் அவங்க பண்ணிக்கிட்டே வந்தாங்க. இன்றைக்கி தேதிக்கு எடுத்து பார்த்தோன்னா 1961 62% இருந்த ஹிந்து மக்கள் மணிப்பூரில் இன்றைக்கி வந்து 41%. அங்கே வந்து நாகாஸ்ன்றது 25%. அந்த மொத்த மாநிலத்தோட பாப்புலேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா 25% நாகாஸ், 15% கூக்கிக்கள், மிச்சம் இருக்கிற 60% வந்து அந்த மணிப்புரி மேட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க. இந்த மெய்டீக்கள் வந்து பெரும்பாலுமானவர்கள் கிட்டத்தட்ட 62% இந்துக்கள். அதில் 67% பள்ளத்தாக்குலேயே வசிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களும் மதம் மாறினாங்க. இது வெறும் மதம் சார்ந்த பிரச்சனையாக நம்ம எடுக்கக்கூடாது. அவங்களும் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறி இருக்காங்க. அதான் நான் சொல்ல வந்தேன். 1961 62% இருக்கிற மெய்டீக்கள் இந்து பாப்புலேஷன், மணிப்பூரில் இருக்க பாப்புலேஷன் 91க்கெல்லாம் 2001க்கெல்லாம் அது கம்மியாகுது. 2011 வெறும் 50 ஆண்டுகளில் 20% 21% பாப்புலேஷன் குறையுது, இந்து பாப்புலேஷன். கிட்டத்தட்ட 3. அதுவும் 2001லேருந்து 2011க்கு எடுத்த நம்மளோட ஜனத்தொகை அந்த கணக்கெடுப்பில் சென்சஸில் 7% கிறிஸ்துவ ஜனத்தொகை ஏறி இருக்கு, இந்து ஜனத்தொகை குறைஞ்சிருக்கு டைரக்டாக. முஸ்லீம் ஜனத்தொகையும் 8% அதிகரிச்சிருக்கு. இல்லை 8% அவங்க இருக்காங்க அங்கே. ஸோ மணிப்பூரில் பிரச்சனைன்றது வந்து முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்கும் 90களில் நடந்திருக்கு. 92லேருந்து 97 வரைக்கும் குக்கிகளுக்கும் நாகாக்களுக்கும், குக்கியும் கிறிஸ்டியானிட்டி கன்வெர்ட் ஆனாங்க, நாகாலாண்டும் கிறிஸ்டியானிட்டி கன்வெர்ட் ஆனாங்க, நாகா மக்களும். ஆனால் நாகாலாண்டுன்றது வந்து பெரிய நாகாலாண்டு வேணும், அதாவது எங்கெல்லாம் நாகா மக்கள் இருக்காங்களோ அதெல்லாம் நாகாலாண்டுன்றது தனிநாடு கோரிக்கை வச்சு நாகாலாண்டுக்காக ஒரு பெரிய பிரச்சனையே பண்ணாங்க. அது காப்லாங் குரூப்
முய்வா குரூப்னு 2 குரூப் இருந்தது நாகா பிரச்சனைக்கு. ஆக்சுவலாக அந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கிறதுக்கு பெருமுயற்சி எடுத்து அதில் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணவங்க சில பேர் இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஒருத்தர் அஜித் தோவல் அவர்கள், தமிழ்நாட்டோட கவர்னர் மாண்புமிகு RN ரவி அவர்கள், இன்ஃபேக்ட் அவர் துணை தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கும்போது தான் உடன்படிக்கையை எட்டுனாங்க நாகா குரூப்ஸ்க்கும் இந்திய அரசுக்கும் இடையில. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போ மணிப்பூரோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் பர்மா பார்டர், இந்த சைடு மிசோரம் வந்து பங்களாதேஷ் கூட பார்டர். இந்த மணிப்பூர்ன்ற மாநிலம் வந்து கிட்டத்தட்ட மொத்த நார்த் ஈஸ்டே வந்து ஒரு பக்கம் இது வந்து குக்கி மெய்ட்டி ஒரு 2 மக்களுக்கு இடையான பிரச்சனையாக இது சித்தரிக்கப்பட்டது. அது காரணம் கோர்ட்டு கொடுத்த ஒரு ஜட்ஜ்மெண்ட். அதுக்கப்புறம் டோர்பாங்கில் ஒரு மார்ச் எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த மார்ச் அதாவது மக்கள் வந்து ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க. அந்த போராட்டம் வன்முறையாக மாறுது. அதுக்கப்புறம் பெரிய வன்முறை நடக்குது மே 5, 2023. பட் இதுக்கு முன்கூட்டியே சில விஷயங்கள் நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு வந்து மணிப்பூர்ன்றது வந்து அந்த மலைசார் பகுதிகளில் பெரிய அளவு போதைப் பொருட்கள் விளைநிலங்களை போதைப் பொருள் கல்டிவேஷனுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. போதை மருந்து அந்த இது பாப்பி பிளான்டேஷன் சொல்லுவாங்க, அதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இதை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சது. இன்னொரு பக்கம் பர்மா பார்டரை ஃபென்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இது ரெண்டும் அங்கே இருக்கிற கள்ளக்கடத்தல் கும்பல்களுக்கு இது பெரும் பிரச்சனையாக. பெரும்பாலான கள்ளக்கடத்தல் கும்பல்களுக்கு குக்கிகள் வந்து எம்ப்ளாய் பண்ணி வச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க அட்டாக் பண்ணதே ஃபாரஸ்ட் ஆஃபீஸை தான். அங்கே இருக்கிற ரெக்கார்ட்ஸ் வந்து காணாமல் போனோம். அதுக்கப்புறம் வந்து இந்த பிரச்சனை வெடிச்சப்புறம் உள்நாட்டுக்குள்ளே மணிப்பூருக்குள்ளே அது எப்படி கட்டமைச்சாங்கடான்னா, மெய்ட்டி வாசஸ் குக்கி அப்படின்னு ஃபஸ்ட்டு கட்டமைச்சாங்க. இந்தியாவுக்குள்ளே எப்படி கட்டமைச்சாங்கடான்னா, கிறிஸ்டியன் வாசஸ் ஹிந்து, குக்கி கிறிஸ்துவர்களுக்கும் இந்து மேட்டிகளுக்கும் அது பிரச்சனைன்ட்டு. சரி, அப்படியே வச்சுக்கிட்டா கூட இன்னைக்கு இருக்கிற மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி 2011 41.39% இந்துக்கள், 41.29% கிறிஸ்துவர்கள், 8% முஸ்லீம்கள், 8% அனிமிஸ்ட், சனமாஹிசம் அப்படின்னு அந்த மற்றவங்கெல்லாம் இதெல்லாம். ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, கிட்டத்தட்ட கிறிஸ்துவர்களும் இந்துக்களும் சரிசமமான கிட்டத்தட்ட 0.100 தான் வித்தியாசம். இந்துக்களுக்கும் அவங்க சரிசமமான ஒரு சமநிலையை எட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வந்து இப்போ தலை தூக்கும் போது உலக அளவில் இதை வந்து ஹிந்து கிறிஸ்டியன் ப்ராப்ளமாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. காரணம் என்னடான்னா, இதுக்கு அந்நிய சக்திகளுக்கு வந்து இந்தியாவில் ஆளும் ஆட்சி, மணிப்பூரில் ஆளும் ஆட்சி ஒரு இந்து ஆட்சியாக இருக்குது, இந்து கவர்மெண்ட்டாக இருக்கிறதுனால, இல்லை இந்து பார்ட்டியாக இருக்கிறதுனால. பிஜேபின்றது இந்து பார்ட்டியாக இவங்க வந்து சித்திரீകരിக்கிறாங்க. அது வந்து பிரதமரை வந்து அவரை கேள்வி கேட்கணும், மணிப்பூர் சிஎம் வந்து கேள்வி கேட்கணும். ஏன்னா பிஜேபி ஏன் கேள்வி கேட்குறாங்கன்னா, மணிப்பூர் சிஎம்ஏ வந்து மெய்ட்டி சமூகத்தை சார்ந்தவர் தான். அவரே வந்து ஒரு ஆர்கனைசர் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில் வந்து பேட்டி கொடுக்குறாரு. இந்த அனைத்து வன்முறைக்குமே காரணம் என்னன்னா, இந்த குக்கி சமூகத்தில் வந்து வச்சிருக்க அந்த ITLF அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான், அவங்க தான் இதை தூண்டியே விடுறாங்க அப்படிங்கிறாரு. அதாவது ஒரு பர்டிகுலர் சிஎம்மாக இருக்கவர் எல்லாருக்குமே பொதுவானவராக இருக்கணும். ஒரு பர்டிகுலர் இன மக்களை வந்து எப்படி சார் அவர் மீன் பண்ணி சொல்ல முடியும்? அவங்க அந்த இனத்தாரால அவங்களால தான் இந்த கலவரமே வருதுன்னு எப்படி சொல்ல முடியும்? சரி, நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. அவர் ஆர்கனைசர், நீங்கள் சொன்னது அந்த ஆர்கனைசர்ன்றது RSSோட மவுத் பீஸ் தான், நான் இல்லைன்னு நான் சொல்லலை. 2023 ஏப்ரல் மாதம் கொடுக்குறாரு. சரி, ஓகே, ஒத்துக்கிறேன். நான் கேட்குற ஒரே கேள்வி, யார் ஃபென்சிங், பர்மா பார்டரை ஃபென்சிங் பண்ணுறது யார் அப்போஸ் பண்ணுறா? போதைப் பொருட்களை யார் வந்து அங்கே கல்டிவேட் பண்ணிட்டு அதே குக்கி சமூகத்துக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மெய்ட்டி சமூகங்களுக்கும் நிலப்பரப்பில் தான் அவங்க இருக்காங்க. அப்போது மலைப்பகுதியில் வந்து வசிக்கிறதுக்காக தான் அவங்க இடஒதுக்கீடே கேட்குறாங்க. ஏன்னா இங்கே இருக்க நிலப்பரப்பில் இருக்கவங்க வந்து மலைப்பகுதியில் வந்து இடம் வாங்குறதுக்கான இது வாய்ப்பு கிடையாது. அப்போது மலைப்பகுதியில் வந்தால் அவங்களுக்கும் இந்த பாப்பி சீடில் வந்து இது அதிகாரம் கிடைக்கும். அதனால தான் அவங்களும் இந்த பாப்பி சீடு வைக்கிற. சரி, நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரே சிம்பிள் ஆன்சர் நான் சொல்லட்டுமா? பீரேந்தர் சிங், அதாவது இப்போ இருக்கிற சிஎம் வந்தப்புறம் 28,899 ஏக்கர் 2021-22 பாப்பி பிளான்டேஷன் கீழே இருந்தது.
அது அடுத்த வருஷம், அதாவது நிதியாண்டு 22-23 நிதியாண்டில் 16,500 சொச்சத்துக்கு குறைஞ்சிது. அது அடுத்த நிதியாண்டு 23-24 நிதியாண்டுக்கு 11,200 ஏக்கருக்கு குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 29,000 ஏக்கர்ல இருந்து 17,000 ஏக்கர், 17,000 ஏக்கர்ல இருந்து 11,000 ஏக்கர். 3 வருஷத்துல எத்தனை ஆயிரம் ஏக்கர் குறைஞ்சிருக்கு? உங்களுக்கு மணிப்பூரோட மொத்த பட்ஜெட் எவ்வளவு தெரியுங்களா? 35,000 கோடி. போதைப் பொருள்லேருந்து வரக்கூடிய ரெவென்யூ அங்கே எவ்வளோ ஜென்ரேட் ஆகுது தெரியுமா? 60,000 கோடி. இப்போ பதில் சொல்லுங்க, யாருக்கு இதால லாஸ் கெயின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த போதைப் பொருளுக்கு பின்னாடி வந்து சர்வதேச அமைப்பு இருக்குன்றீங்களா? இருக்கு இருக்கு. இல்லைன்னா ஃபாரஸ்ட் போஸ்ட்டை ஏன் அட்டாக் பண்ணணும்? ஃபாரஸ்ட் போஸ்ட், அதாவது ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸை ஏன் அட்டாக் பண்ணணும்? ரெண்டாவது, நீங்கள் கேட்ட கேள்விக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன். சர்வதேச அமைப்பில் சோரோஸோட அமைப்பு ஒன்று முக்கியமான கருவியாக செயல்பட்டு இருக்கு. ஓகே, அங்கே ஆள்றதே பிஜேபி அரசாங்கம் தானே சார்? எப்படி சர்வதேச அமைப்பு எப்படி இங்கே இன்ஃபில்ட்ரேட் பண்ண முடியும்? இந்தியாவில் வந்து சர்வதேச அமைப்புகள் இன்ஃபில்ட்ரேட்டே பண்ணலையா பிஜேபி அரசாங்கம் இருக்கும்போது? என்ஜிஓ மேலே எத்தனை என்ஜிஓஸை வந்து இந்த அரசாங்கம் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க? எத்தனை என்ஜிஓக்கள் அதை எதிர்த்துருக்காங்க? ரெண்டாவது, அங்கே இருக்கிற சோரோஸோட அமைப்பு பிஜேபி மோடியை அகற்றுறது என்னோட தலையாய கடமைன்னு சோரோஸ் சொல்லியா? சோரோஸ் வந்து ஒரு அமைப்பு நடத்திட்டு இருக்காரு தெரியுமா நார்த் அமெரிக்காவில்? நார்த் அமெரிக்கன் மணிப்பூரி ட்ரைபல் அசோசியேஷன். எதுக்கு நடத்துறாரு? அவருக்கும் மணிப்பூருக்கு என்ன சம்பந்தம்? 1990களில் சோரோஸ் பர்மா ப்ராஜெக்ட்னு ஒன்று எடுத்துகிட்டு வர்றாரு. அந்த பர்மா ப்ராஜெக்டோட மெயின் குறிக்கோளே இந்த குக்கி லேண்டுன்னு 1904 பிரிட்டிஷ் மேப் சொன்னேன்னு அதை அமைக்கிறது தான். இல்லை, அவங்க இப்போ கேட்கலையே குக்கி லேண்டுங்கிறது. அதுவும் முன்னாடிலேருந்தே கேட்டு தானே இருக்காங்க. 1900 காலகட்டத்திலேருந்தே கேட்டு தானே இருக்காங்க. ஆமாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. பட் 15% இருக்கிறவங்க அவங்க பர்மாலேருந்து ஒரு பகுதியை கார் அவுட் பண்ணி, பங்களாதேஷ்லேருந்து ஒரு பகுதியை கார் அவுட் பண்ணி, இந்தியாவிலேருந்து நார்த் ஈஸ்டை கார் அவுட் பண்ணி ஒரு தனிநாடு அமைக்கிறதுக்கான குறிக்கோள் சோரோஸ்க்கு. எதுக்கு? சோரோஸ்க்கு என்ன லாபம்? அதில் ஏதோ ஒரு லாபம் அடையாமல் யாரும் வந்து இந்த வேலைகள் பண்ண மாட்டாங்க. ஸோ சோரோஸோட முக்கியமான இது, ஃபார் எக்ஸாம்பிள், சோரோஸ் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறார். ஸ்ரீலங்காவில் போதைப் பொருள்கள் கடத்துறதுக்கு நடுவில் வந்து தண்டனை வந்து மரண தண்டனை வந்து இருந்தது. அது திரும்பி அவங்க அமல்படுத்த ஆரம்பித்தாங்க. 2018 போதைப்பொருள் கடத்தினாலோ இல்லை பெருமளவு அதை இது பண்ணாலோ புழக்கத்தில் விட்டாலோ அவங்களுக்கு வந்து மரண தண்டனைன்னு சொல்லிட்டு, அந்த மரண தண்டனை வந்து தப்புன்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணவர் சோரோஸ். பிலிப்பைன்ஸோட முன்னாள் ஜனாதிபதி துர்ட்டின்னு சொல்லிட்டு முன்னாள் ஜனாதிபதி பிலிப்பைன்ஸில் போதைப் பொருளுக்கு எதிராக பல கடுமையான சட்டத்திட்டங்களை எடுத்துகிட்டு வந்து போதைப் பொருள் கடத்துகிற ஆசாமிகளுக்கு மிக கடுமையாக அவங்கள கையாண்டாங்க. அப்போ அந்த சூழ்நிலையில் அந்த அந்த பிரசிடென்ட்டே வந்து கேள்வி கேட்டார் சோரோஸ். சரி, ஓகே சார். இப்போ குக்கீஸ் பின்னாடி வந்து நீங்கள் சொல்கிறீங்க சர்வதேச அமைப்பு இருக்குன்னு. இப்போ அதே மேட்டிஸ் பின்னாடியும் அவங்கள்ட்டையும் ஒரு ஆயுதங்கள் இருக்கு. அவங்களும் தாக்குறாங்க. ஆயுதங்கள் இருக்கு, அவங்களும் கன் வச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்ன மெய்ட்டிகள் தாக்குனாங்கன்னு சொல்கிறாங்க. முந்தநேத்து நடந்த வயலன்ஸில் சிஆர்பிஎஃப் ஆஃபீஸர் ஒருத்தரை கொன்னாங்க. அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் பிரச்சனைக்கு. கரெக்டா? சிஆர்பிஎஃபோட ஆஃபீஸர் ஒருத்தரை கொல்றாங்க. அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக மாறுது. 11 பேர் திரும்பி சிஆர்பிஎஃப், அதாவது மத்திய பாதுகாப்பு படை வந்து பதில் தாக்குதலில் 11 பேரை கொல்றாங்க. 10 பேர் வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க, ஒருத்தர் தான் அந்த லோக்கல். ஸோ எங்கேருந்து வராங்க இந்த தீவிரவாதிகள்? கிட்டத்தட்ட 900 மிலிட்டன்ட்ஸ், குக்கி மிலிட்டன்ட்ஸ் ஆர் நாட் ஃப்ரம் லோக்கல். அதாவது அந்த ஏரியாவை சார்ந்தவர், மணிப்பூரை சார்ந்தவர்களே இல்லை. அவர்கள் எல்லாம் வந்தது வந்து பர்மாலேருந்து வந்து ஆப்ரேட் பண்ணிருக்காங்க. பர்மா வந்து 2022 பர்மாவில் வந்து ஒரு அசாதாரண சூழல் ஏற்பட்டுருக்கு. அங்கே அந்த நாட்டோட இராணுவமே அந்த நாட்டோட கட்டுப்பாட்டை இழந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பங்களாதேஷ்லேயும் அதே மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இதை வந்து கரெக்டான ஒரு சமயமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க குக்கிகள். ஸோ இந்த ட்ரக் ட்ரேட் கண்ட்ரோல் ஆகிறதால பாதிக்கப்படுறது யாரு? குக்கிகள் இல்லையா, மேட்டிகளா? குக்கிகள். ஸோ இந்த குக்கிகளுக்காக அமைப்புகள் ஏற்படுத்தினது யாரு? சர்வதேச யாரு? சோரோஸ். இந்த நார்த் அமெரிக்கன் மணிப்பூர் ட்ரைபல் அசோசியேஷன் ஏற்படுத்தினது யாரு? சோரோஸ். சின் கல்ச்சரல் அசோசியேஷன் ஏற்படுத்தினது யாரு? சோரோஸ். இதெல்லாம் ஏன் ஏற்படுத்தினாங்க? யாருக்காக ஏற்படுத்தினாங்க?
இல்லை சார், ஒரு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மக்கள், அவங்க வந்து நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் தான். அவங்கள ஒரு வெளிநாட்டை சேர்ந்த ஒருத்தர் வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறாரு, இந்தியாவுக்கு எதிரான, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துக்கு எதிராக செயல்பட சொல்கிறாரு, அங்கே தான் அவங்களுமே வசிக்கிறாங்க அப்படின்னா, அந்தளவுக்கு நம்மளுடைய சக்திகளும் நம்மளுடைய அரசாங்கமும் அவங்களுக்கு போதிய சிந்தனைகளை விதைக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா சார்? அதாவது நீங்கள் கேட்குறதுக்கு ஒரே ஒரு சிம்பிள் ஆன்சர் சொல்கிறேன். இது ஒன்றும் அமெரிக்கா பண்ணுறதோ இல்லை அந்நிய உலக ஸ்தாபனங்களோ இல்லை அந்நிய நாடுகள் இந்தியாவுக்குள்ளே வந்து ஒரு இது மாதிரி ஒரு சூழல் ஏற்படுத்துகிறதோ இந்தியாவுக்கு புதுசு இல்லை. காஷ்மீரில் என்ன பண்ணாங்க, பஞ்சாபில் என்ன பண்ணாங்க, நார்த் ஈஸ்ட்லேயே பல மாநிலங்கள் என்ன பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் பண்ணது ஓகே. இப்போ நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம், உளவு அமைப்பில் இருக்கட்டும், ராணுவத்தில் எல்லாத்துலேயுமே ஸ்ட்ராங்காக இருக்கும் சொல்கிறாங்க. ஆனால் இப்போவும் தானே அது நடக்குது. அப்போ மக்கள் வேறிய பார்க்க ஜியாகிரபி இஸ் த மோஸ்ட் டாமினேட்டிங் ஃபேக்டர். அப்போ மக்கள் கேள்வி கேட்குறாங்க, நாங்கள் என்ன டிஃப்ரென்ஸை பார்க்க முடியும்? கொஞ்சம் ஒரு நிமிஷம், என்ன நீங்கள் கேள்வி கேட்குறேன்னு சொல்கிறது தப்பு இல்லை. கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்கிறது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக கேட்குறதா இருந்தால் நான் சொல்ல முடியும். ஒருவேளை நீங்கள் ட்ரெயின் ஏதாவது பிடிக்கணும்னு ஹரியில் இருந்தீங்கன்னா ஐ எம் சாரி. இல்லை. ஸோ கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. நீங்கள் சொல்கிற நீங்கள் கேட்டிங்கல்ல லாஜிக் ஒன்று, இந்த மக்களுக்காக எதிராக ஏன் பண்ணுறாங்க, இந்த கவர்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. பங்களாதேஷில் வந்து இது மாதிரி ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்படின்னு இந்த கவர்மெண்ட் எதிர்பார்த்ததா? பர்மாவில் இருக்கிற ஆட்சி வந்து டீஸ்டெபிலைஸ் ஆகும், அதாவது அவங்க கட்டுப்பாட்டிலிருந்து கச்சின் ஏரியா, ரக்கின் ஏரியா எல்லாம் அவங்க இராணுவ கட்டுப்பாட்டிலேருந்து கையை விட்டு போகும்னு சொல்லிட்டு இந்த கவர்மெண்ட் எதிர்பார்த்ததா? இல்லை. பூகோளம் புவிசார் அரசியல் வந்து எல்லாமே நம்ம கட்டுப்பாட்டில் இருக்காது. உள்நாட்டில் இருக்கிற பிரச்சனைகள் நம்ம கட்டுப்பாட்டில் இருந்தால் கூட நம்ம அண்டை நாடுகளில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் நம் உள்நாட்டு பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். புரிகிற மாதிரி சொல்லணுண்டான்னா, ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் ஸ்ரீலங்காவில் நடந்துட்டு இருந்த போராட்டமானது அதோட நீட்சியோ அதோட ஏதோ ஒரு இதுவோ தமிழ்நாட்டுக்குள்ளேயும் அது தாக்கம் இருந்ததா இல்லையா? அகதிகள் வந்தாங்க, இங்க சில பேர் போராளிகளுக்கு ட்ரைனிங் கொடுத்தோம், போராளி அமைப்புகளே ஒருத்தர் சில நேரத்தில் முட்டிக்கிட்டாங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயே. நடந்ததா இல்லையா? ஸோ அது மாதிரி பங்களாதேஷில் ஒரு பிரச்சனை நடக்கும்போதோ இல்லை இதில் மியான்மரில் இப்போ பிரச்சனை நடக்கும்போதோ இது வந்து அந்நிய சக்திகளுக்கு ஒரு ஏதுவான சூழ்நிலை, அவங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு சிச்சுவேஷன். மணிப்பூர் ஏன் முக்கியம் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, மியான்மர் பார்டரை ஷேர் பண்ணுது. ஒரு பக்கம் குவஹாத்திலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக நார்த் ஈஸ்ட் வழியாக ட்ராவல் பண்ணி ட்ரெயின் ரூட்டோ இல்லை ரோட் ரூட் வழியாக ட்ராவல் பண்ணால் கம்போடியா வரைக்கும் ரீச் ஆக முடியும். இல்லை சார், இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இந்தியா மியான்மர் எக்கனாமிக் காரிடார் அப்படின்றது வந்து இந்திய அரசாங்கம் போட்டிருந்த ஒரு பிளான். ஃபார் எக்ஸாம்பிள், உலகத்தில் வந்து பல்வேறு சோக் பாயிண்ட்ஸ் இருக்குது கடல்களில். சோக் பாயிண்ட்ஸ்னா வணிகம்ன்றது பெருமாறி நிலத்தில் போகிறதில்ல. சைனாவே பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு வந்ததே நிலத்தின் வெளியாக அவங்களோட வர்த்தகத்தை வளர்க்குறதுக்கு தான் அவங்க வந்து பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதே மாதிரி இந்தியா வந்து கடல் வழி வணிகத்தை வந்து மலாக்கா ஸ்ட்ரைட்ஸ்ன்றது வந்து அண்டமான் நிக்கோபார் கீழே இருக்குது. நம்ம அவங்கள வந்து நிறுத்த முடியும்னா அவங்க அந்த சைட்லேருந்து நம்மளுக்கு வர்றதையும் நிறுத்த முடியும் இல்லையா? முடியுமா முடியாதா? முடியும். சோக் பாயிண்ட் இஸ் சோக் பாயிண்ட். இந்த கதவை நீங்கள் இந்த சைட்லேருந்து மூட பார்த்தீங்கன்னா அந்த சைட்லேருந்து மூட முடியும். கதவுக்கு ரெண்டு பக்கம் தாழ் இருக்கும், ஒரு பக்கம் தாழ் இருக்கிற கதவு இல்லை. அதனால நம்ம ஆல்டர்னேட் ரூட் தேட போய் தான் ஆல்டர்னேட் ரூட் வந்து இந்தியன் மெயின்லேண்ட் அசாம் வழியாக கனெக்ட் பண்ணி நார்த் ஈஸ்ட் இந்த மணிப்பூர் மாதிரி மாநிலத்தை வழியாக கனெக்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக வந்து மியான்மர் போய் மியான்மர்லேருந்து அப்படியே தாய்லாந்து போய் கம்போடியா வரைக்கும் போகிறதுக்கு ரூட் நம்ம அமைக்க பார்த்தோம். நம்ம இந்த ரூட் அமைச்சா யாருக்கு வந்து பெரும் பிரச்சனை யோசிச்சு பாருங்க. வெறும் சோரோஸ் மாத்திரம் இல்லை, சைனா. ஸோ வெப்பன் எங்கேருந்து வருது? சைனா கிட்டேருந்து வருது. குக்கிகளுக்கு சைனா கிட்டேருந்து வெப்பன் வருது. ஆனால் சைனா வந்து புத்த மதத்தை வந்து இதாக கொண்டு சைனாக்கு மதமே இல்லை சார். ஆட்சியாளர்களுக்கு கம்யூனிசத்துக்கு மதம் இல்லை சார். ரிலிஜன் இஸ் பேண்ட் இன் சைனா.
ஓகே சார். ஆனால் இந்த பிரச்சனைகள் வந்து பல நாட்களாக இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனால் கடந்த ஒரு வருடமாக இது வந்து பூதாகரமாக வெடிச்சிருக்குல்ல. ஸோ அதுக்கான முக்கியமான கடந்த ஒரு வருடமாக தானே சார் மியான்மரில் கட்டுக்கடங்காமல் பிரச்சனை போயிட்டு இருந்தது. இல்லை சார், அது 4-5 வருடங்களா இருக்குல்ல சார். 3 வருடங்களுக்கு மேலேயே அந்த ஆட்சி கலைக்கப்பட்டது. ஆட்சி கலைக்கப்பட்டு ராணுவ ஆட்சி வந்து ராணுவமே வந்து கட்டுப்பாட்டை இழக்கும் சூழ்நிலை வந்தது வந்து 1 வருடங்களா 1.5 ஆண்டுக்கு முன்னாடி, மேபி 22 நடுவுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை இங்க ஸ்டார்ட் ஆகுது. குக்கிக்கு வந்து மியான்மர்ல இருந்து கிடைக்குது ஆயுதங்கள் அப்படின்றீங்க. அப்போ மேட்டி இனத்தவர்களுக்கு எங்க இருந்து கிடைக்குது ஆயுதங்கள்? ஏன்னா அவங்களும் இவங்களோட சர்ச்சை நிறைய இதை தாக்கியிருக்காங்க நிறைய இடத்துல. இவங்களையும் அது அவங்களால இவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க நிறைய இடங்கள்ல. வயலன்ஸ் நடந்திருக்கிறதுன்றது வந்து அது வந்து நான் இல்லைன்னு நான் தவிர்க்கல. வயலன்ஸ் நடந்திருக்கு. பட் இங்க கட்டமைக்கப்படுற ஒரு விஷயம் என்னடான்னா 2 சைடும் ஃபயரிங் நடக்குதுன்ட்டு. பட் 2 சைடும் ஃபயரிங் வந்து அந்த அளவுக்கு நடக்கல. செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் வந்து ஃபயர் பண்ணியிருக்கு. பட் குக்கிகளுக்கு வந்திருக்கிற வெப்பன்ஸ், நேச்சர் ஆஃப் வெப்பன்ஸ் வந்து சொஃபஸ்டிகேட்டட் வெப்பன்ஸ். சரி, இது வரைக்கும் கிட்னாப்பிங்ஸ் யார் பண்ணியிருக்கா? மேட்டிக்கலா குக்கிகளா? ஓகே, கிட்னாப்பிங் சொன்னா அப்போ அவங்கள குக்கி ரெண்டு பெண்களை வந்து ரேப் பண்ணி அந்த ஒரு பெரிய ஒரு காணொலியை வெளியாச்சு. அந்த விஷயங்கள்லாம் அது வந்து the situation was created as such. அதுவும் இன்னைக்கு என்கொயரியில தான் இருக்கு. இல்லை, அவங்க என்ன சொல்றாங்கன்னா குக்கிகள் பண்றது வந்து வெளியே தெரியுது, அதை வந்து பெருதியாக காட்டுறாங்க. ஆனால் மேத்திகள் பண்றது வந்து நம்ம வெளியே காட்டலை. அவங்கள வந்து இந்த அரசு, மத்திய அரசும் சரி அங்கே இருக்கக்கூடிய மாநில அரசும் சரி பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அது உண்மையா சார்? அடிப்படையாக இங்கே ஒரு கட்டமைப்பு அமைக்கப்படுறது என்னடான்னா, இது குக்கி வர்சஸ் மெய்ட்டி ப்ராப்ளம்னு சொல்லிட்டு உள்நாட்டில் சொல்லி குக்கிகளை வந்து நல்லவர்களாக காட்டுறதுக்கு ஒரு செக்மெண்ட் இருந்தாலும் மேட்டிகளை நல்லவர்களாக காட்டுறதுக்கு இன்னொரு செக்மெண்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. இங்கே குக்கி மேட்டின்றதை தாண்டி நம்ம பார்க்க வேண்டியது இந்த உள்நாட்டு கலவரத்துக்கான அடிநாதம் என்ன? அடிநாதம் என்ன சார்? போதைப்பொருள். 2வது, இந்தியாவோட பொருளாதார, நார்த் ஈஸ்டோட பொருளாதார வளர்ச்சியை வந்து தவிர்க்கணும்னு நினைக்கிறாங்க. நார்த் ஈஸ்ட்டை முழுமையாக இந்தியா கூட இன்டிகிரேட் பண்ணணும்னு நினைக்கிற அரசாங்கத்துக்கு எதிராக வந்து சில சக்திகள் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றன. நார்த் ஈஸ்ட்டை பற்றி ஏன் சார் நார்த் ஈஸ்ட்டை மட்டும் புறக்கணிக்க நினைக்கிறாங்க? இவங்க புறக்கணிக்கல சார், பல ஆண்டு காலமாக இந்திய ஆட்சியாளர்கள் புறக்கணிச்சிருக்காங்க. நார்த் ஈஸ்ட்டுக்கு மணிப்பூருக்கு இப்போ தானே சார் ட்ரெயினே போகுது. இத்தனை வருஷம் எங்கே சார் ட்ரெயின் எங்கே சார் போக முடியல? இப்போ காஷ்மீருக்கே இப்போ தானே சார் ட்ரெயின் போகுது. மீன் ஜம்முக்கே இப்போ தானே ட்ரெயின் போகுது. ஏன் இங்கெல்லாம் ட்ரெயின் போகல? நார்த் ஈஸ்டில் பல இடங்களில் நம்ம இந்த அரசாங்கம் வர வரைக்கும் மின்சாரம் போய் சேராமல் இருந்தது இல்லை. சரி, இப்போ ரீசண்டாக என்ஐஏ வந்து கையில் எடுத்திருக்காங்க இந்த குழந்தைகளையும் இந்த லேடிஸையும் கொண்டது. நான் கேட்ட அடிப்படையான ஒரு கேள்வி, 11 தீவிரவாதிகளை கொண்டு இருக்காங்க. ஒருத்தர் லோக்கல், 10 பேர் வெளியாளுங்க. எங்கிருந்து வந்தாங்க? குக்கிகள். ஓகே, குக்கிகள் வந்து இங்கே இருக்கிற குக்கிகள் போராடுறாங்க, மேட்டிகளுக்கு எதிராக போராடுறாங்க, மேட்டிகள் குக்கிகளுக்கு எதிராக போராடுறாங்க. இந்த 10 பேர் யார்? ஊடுருவணுங்க. அவங்களுக்கு யார் வெப்பன் கொடுக்குறா? எந்த காரணத்துக்காக இந்தியாக்குள்ளே வராங்க? அவங்களுக்கு இந்த இடத்துல என்ன அவங்களுக்கு இங்க என்ன ஸ்டேக்ஸ் இருக்கு? இங்க என்ன அவங்களுக்கு இந்த அளவுக்கான வெப்பன் சப்ளை எங்க இருந்து உங்களுக்கு இப்படி கிடைக்கும்? நான் சொன்னேன் சைனா கிட்ட இருந்துன்னு சொல்லிட்டு. ஓகே, ஏன் அதை நம்மளால எதுவும் பண்ண என்ன பண்ணும்? ஆல்ரெடி 2000, ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு 2 monthsக்கு முன்னாடி நினைக்கிறேன் ராக்கெட் லான்ச்லாம் யூஸ் பண்ணப்பட்டிருந்தது சரண்சந்த்பூர் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ். அதுதான் ஹாட் பெட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ். அது வந்து குக்கிகள் அதிகம் வசிக்கிற இடமும் அதுதான். ராக்கெட் லான்ச்சர் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, எல்லாம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. நீங்கள் சொல்கிறீங்கன்னா இப்போ மியான்மர்லேருந்து வரத்துக்கு, வெப்பன்ஸ் வரத்துக்கு அங்கே எல்லா விதமான ஆட்சி இல்லை. அங்கே வர்ச்சுவலாக அங்கே ஈஸி ஆயிடுச்சு. இது வந்து கரெக்டாக அந்த கோல்டன் ட்ரையாங்கிள்ன்ற ஜோனுக்குள்ளே வருது. இந்த போதைப்பொருள் கடத்தலோ இல்லை இந்த ஸ்மால் ஆர்ம்ஸ், அதாவது துப்பாக்கி, இந்த கடத்தலோ கோல்டன் ட்ரையாங்கிள், கோல்டன் கிரசன்ட்னு சொல்லி அதை வகுப்பாங்க. இஸ்லாமிய நாடுகள் 3 நாடுகள் சேர்ந்தா போல இருந்ததுன்னா அது கிரசன்ட் அப்படின்வோம். இஸ்லாமிய நாடுகள் தவிர்த்து மற்ற நாடுகளும் இன்வால்வ் இருந்தால் அது ட்ரையாங்கிள் அப்படின்வோம். மியான்மர், பங்களாதேஷ் அண்ட் இந்தியா, இந்த மணிப்பூர், இந்த ட்ரை ஜங்ஷன்ன்றது வந்து கோல்டன் ட்ரையாங்கிள். இதில் போதைப்பொருள், நான் எவ்வளோ போதைப்பொருள் வந்து உற்பத்தி ஆகிட்டு இருந்ததுன்னு நான் சொன்னேன். ஸ்மால் ஆர்ம்ஸும் வந்துட்டு இருந்தது. இதெல்லாம் தவிர்க்கணும். அங்கே இருக்கிற யூத்தை வந்து நெறிப்படுத்தணும், அவங்கள வந்து மெயின்லேண்டில் இணைக்கணும். மெயின்லேண்டுக்குள்ளே, அதாவது இந்திய நிலப்பகுதிக்குள்ளே அவங்களுக்கு வந்து இந்தியர்களாக அவங்கள ஃபுல்லாக இன்டிகிரேட் பண்ணணுன்ற ஒரு காரணத்துக்காக
மேஜர் டெவலப்மெண்ட்ஸை வந்து அங்கே எடுத்துகிட்டு வர்றதுக்கு இந்த அரசாங்கம் ட்ரை பண்ணால் அதை அதுக்கு முட்டுக்கட்டை போடுற விதமாக நிறைய அமைப்புகள் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது. வெளிநாட்டு அந்நிய சதியும் நடந்து கொண்டு இருக்கிறது. நான் கேட்ட அடிப்படை கேள்விக்கு உங்கள் 2 பேராலையும் பதில் சொல்ல முடியாது. வெளியில இருந்து இந்த 10 பேர் ஊடுருவினாங்களே, அவங்க ஏன் வந்தாங்க? சரி, குக்கிகள் மேலே தப்பு இல்லை, மேட்டிக்கள் தான் தப்பு செய்தார்கள். இவர்கள் யார்? அந்த 10 பேரோட உடற்கூறு ஆய்வு செய்த பிற்பாடு அந்த 10 பேரோட பிணங்களை வந்து வாங்கறதுக்கு யாரும் ரெடியா இல்லை. இவங்க பர்மாலேருந்து மியான்மர்லேருந்து அத்துமீறி ஊடுருவி வந்தவர்களாக இருந்தால், மற்ற அந்நிய கைக்கூலிகளா அந்நிய சக்திகளால் தூண்டப்பட்டு வந்த பயங்கரவாதிகளாக இருந்தால், அப்போ இந்திய அரசு எந்த விதமான செயல்பாடுகளையும் நடவடிக்கையும் எடுக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? சொல்லுங்கள். இல்லை சார், இந்த ஒரு அவங்க வந்து தீவிரவாதிகளாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய இதாக இருக்குது. இப்போ எங்கேருந்து இருந்தாங்கன்னா அப்போ இல்லைன்னு சொல்ல வரீங்களா? சிஆர்பிஎஃப் ஆஃபீஸரை கொண்டது வந்து அது தீவிரவாத செயல் இல்லையா? இல்லை குழந்தைங்களையும் லேடிஸையும் வந்து கொன்று பிணை கைதிகளை பிடிச்சு கொன்று தண்ணியில் மிதக்க விட்டது அது வந்து இல்லை சார், அது மிகப்பெரிய குற்றம். அதுக்கு கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். அந்த நடவடிக்கை தான் எடுக்கணும். ஆனால் இங்கே என்ன நமக்கு கேள்வியாக இருக்குன்னா, அவங்க வந்து நம்ம நாட்டு குக்கிகளா இல்லை வெளியிருந்து வந்தவங்களா அப்படிங்கிறதா இது வரைக்கும் டவுட்டாக இருந்துச்சு. இப்போதான் அவங்க தீவிரவாதிகளே அப்படிங்கிறதே தெரிய வந்திருக்கு. இப்ப தெரிய வரல, கிட்டத்தட்ட 1 வருஷமாவே நம்மளுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு இது தீவிரவாத செயல்கள் வளர்ந்துட்டு இருக்கு, வெளிநாட்டுல இருந்து வெப்பன்ஸ் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த பிரச்சனை ஒன்று அடிப்படையாக ஒன்று பார்க்குறீங்களா? ஒன்று பாராளுமன்ற செஷன் ஸ்டார்ட் ஆகும் போதோ இல்லை முடியும் போதோ இல்லை ஏதாவது ஒரு இந்தியாவில் மாநிலத்தில் தேர்தல் நடக்கும் போதோ அப்போதான் இந்த பிரச்சனை எல்லாம் தலை தூக்குது. See, we are not an isolated country like America. அமெரிக்கான்றது வந்து நீங்கள் அமெரிக்காவில் இதெல்லாம் நடக்கலையேன்னு நீங்கள் சொல்லலாம். அமெரிக்காவுக்கு நார்த்தில் இருக்கிறது கனடா. ஏற்கனவே நிறைய பாடங்கள் கற்றுருக்கோம். காஷ்மீராக இருக்கட்டும், நீங்கள் சொன்ன மாதிரி இலங்கையாக இருக்கட்டும், இலங்கை பிரச்சனைலாம் நமக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு. ஸோ இந்த பாடங்கள் வந்து நம்ம இப்போ வந்து அந்த பாடத்திலிருந்து எந்த இதுவுமே நம்ம கற்றுக்கலையா சார்? கத்துக்காம இருந்திருந்தா நம்ம இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. இந்த சொல்யூஷன் வேலை செய்யலை அப்படிங்கிறத இப்ப நம்ம எப்படி வேலை செய்யலைன்னு நீங்க சொல்வீங்க? இன்னுமே மக்கள் செத்துக்கிட்டு தான் இருக்காங்க. There cannot be makeshift solution for any problem. Makeshift solution அதாவது இது ஒன்றும் குவிக் ஃபிக்ஸ் இல்லை, போட்ட ஒன்று ஒட்டிக்கிறதுக்கு. இது வந்து அடிப்படை புரிதல் நம்மளுக்கு இல்லைன்னா இது மாதிரி தான் நம்ம கேள்விகள் வந்து முன்வைப்போம். அடிப்படை புரிதல் என்ன வேணும்டான்னா, இது வந்து வெறும் உள்நாட்டில் இருந்து ஒரு அரசாங்கம் செயலிழந்திருக்கா, அதோட நடவடிக்கைகள் வந்து அது நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியா, அதாவது நம்ம ஒத்துக்கொள்ள அளவுக்கு சரியா இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டா, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாநில அரசு இன்னும் நிறைய செஞ்சிருக்கலாம் இந்த விஷயத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரது. இப்போ அதுதான் எங்களுடைய இதாகவும் இருக்கு, அதுதான் எங்களுடைய வருத்தமாகவும் இருக்கு. நீங்க எங்களுக்கு புரிதல் இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா புரிதல் இல்லைன்னு சொன்னதுக்கு காரணம் அந்நிய சக்திகளின் வேலையை பத்தி உங்களுக்கு ஃபுல்லா புரிதல் இல்லைன்னு சொல்றேன். இல்ல சார், அந்நிய சக்திகளின் வேலைகளை வேற இருக்க வேண்டும் அப்படிங்கறத எங்களுடைய எண்ணமாகவும். எப்படி வேற இருப்பீங்க? அங்க அந்த மாநில அரசு உதாரணத்துக்கு அப்ப பங்களாதேஷ் மேல வந்து சண்டை போடலாமா? இல்ல சார், பங்களாதேஷ்ல இருந்து ஊடுறவங்களை வந்து நம்ம தடுத்து நிறுத்தணும். ஃபென்சிங் நிறுத்துறானே, அவன் ஃபென்சிங் போட போன இதை மாத்திரம் தானே நிறுத்துறான். அப்பதானே துப்பாக்கி சூடே நடக்குது. கள்ளக்கடத்தில் நிறுத்த போனாதானே அவன் சுடுறான். போதைப் பொருள் கடத்தல் நடக்கும் போது அது நடத்த விடாம பண்ணும்போது தானே அவன் வந்து சுடுறான். இதை கை வைக்க போன அப்புறம் தானே இதெல்லாம் பிரச்சனை ஓங்குது, தலை ஓங்குது. அதை கை வைக்க போனா என்ன பண்றாங்க? இது இங்க ஆள்ற அரசு வந்து மேட்டிக்கலான அரசு, மேட்டிக்களுக்காக அரசு, இது இந்து அரசுன்னு சொல்றாங்க. அங்கெங்க இந்து அரசு இருக்கு? இந்து என்ன மெஜாரிட்டியா இருக்கானா இல்ல மைனாரிட்டியா இருக்கானா? கிட்டத்தட்ட கிறிஸ்துவர்களும் இந்துக்களும் சமானமா இருக்காங்க. மேத்திக்களிலும் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் இல்லவா? ஸோ அந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அரசை வந்து எது பண்ணாலும் வந்து குற்றம் சொல்ற அளவுக்கு அவங்க தள்ளிட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது, ஒரு அரசாங்கம் சில சட்டத்திட்டங்களை வந்து நிலைநாட்டுறதுக்கு முயலும் போது அந்த சட்டத்திட்டத்தையும் அந்த ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் அப்படின்வாங்க, சட்டம் ஒழுங்கை பராமரிக்கிறதுக்கு அவங்க எடுக்கிற முயற்சிகளையும் எல்லை பகுதிகளை பராமரிக்கிறதுக்காக எடுக்கிற முயற்சிகளையும் யார் முற்றுக்கட்டை போட்டுட்டு இருக்கா? எதிர்கட்சிகள். இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் மாத்திரம் இல்லை சார், இந்த குக்கிகளுக்கு யார் வந்து வெப்பன் சப்ளை பண்ணா? அடிப்படையா அந்த கேள்வி அதுதானே அடிநாதமே. இது வந்து அமெரிக்கால இருந்து இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய சொரோஸ் அமைப்பும் செயல்பட்டு இருக்கு. நார்த் ஈஸ்ட் வந்து முழுமையா டெவலப் ஆனா சைனாக்கு அச்சுறுத்தல் இருக்கு, சைனாக்கு அது டைரக்டா பாதிக்கும். ஏன்னா இந்தியாவோட மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் ஆகும். சவுத் ஈஸ்ட் ஏஷியா வரைக்கும் போச்சுன்னா இந்தியன் மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் ஆகும். இது சைனாக்கு டைரக்டா அச்சுறுத்தல். ஸோ அவன் வெப்பன் சப்ளை பண்றான். இல்லை சார், இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு நீங்க சொல்றீங்க. நமக்குமே நம்மளுடைய நார்த் ஈஸ்ட்ல வந்து அமைதி திரும்பணும் அப்படிங்கிறதா நோக்கமா இருக்கு, உங்களுக்கும் அதான் நோக்கமா இருக்கு. ஸோ இதை வந்து இந்த பிரச்சனைகள் எப்போ முடியும் சார்? இதுக்கான நடவடிக்கைகள் நீங்க கேட்டதுக்கு ஒரு விஷயம் நான் வந்து
அடிப்படையாக சொல்லிக்கிறேன். இந்த போதைப்பொருள் பிரச்சனைன்றது வந்து நார்த் ஈஸ்டில் தலை தூக்கி ஆடிட்டு இருக்கு இப்போ. எஸ்பெஷலி மணிப்பூரில் வந்து போதைப்பொருள்ன்றது வந்து ஏன் போதைப்பொருள் வந்து இப்போ பஞ்சாபில் உடுத்தா பஞ்சாப் அப்படின்வாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு சிங்கர் கூட ஹைதராபாத்தில் வந்து பஞ்சாபி சிங்கர் பாடணும்னு சொன்னால் அவருக்கு கண்டிஷனில் தான் பாடணும்னு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அங்கே இருக்கிற கவர்மெண்ட், தெலுங்கானா கவர்மெண்ட், யார் கவர்மெண்ட்டுன்னு உங்களுக்கே தெரியும். கண்டிஷன் என்னன்னா அவர் வயலன்ஸை போற்றி பாடுற மாதிரி இருக்கக்கூடாது, வன்முறையை தூண்டுற மாதிரி, துப்பாக்கி கலாச்சாரத்தை அதை வந்து ஆதரிக்கக்கூடாது, போதைப் பொருளை ஆதரித்து பாடக்கூடாது. ஏன் இந்த கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார்கள்? ஏன்னா பஞ்சாபில் அந்த பிரச்சனை தலைவங்கி இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன்ல, நார்த் அமெரிக்கன் மணிப்பூர் ட்ரைபிள் அவங்களுக்கும் காலிஸ்தானியர்களுக்கும் லிங்க் இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, இந்த பிரச்சனையானது நார்த் ஈஸ்டில் 9 ஸ்டெப்ஸ் இருக்கு. அந்த மாநிலத்தை வந்து ஒரு மாநிலத்தோட சட்ட ஒழுங்கையும் அமைதியும் அதோட அந்த நாட்டோட இறையாண்மையும் கேள்வி கேட்கறதுக்கு 9 ஸ்டெப்ஸ் அவங்க போனாங்கடான்னா அந்த 9th ஸ்டெப்பில் வந்து அது பிரிவினையோட உச்சத்தில் இருக்கும். அது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு போதைப் பொருளை ஒரு இடத்துல அந்த மாநிலத்துக்குள்ளே எடுத்துகிட்டு வர. 2வது ஸ்டெப் மாநிலமோ நாடோ. 2வது ஸ்டெப் என்ன? அங்கே இருக்கக்கூடிய எந்த பொருளாதார ஸ்தாபனமாக இருக்கட்டும், இல்லை வர்த்தக ஸ்தாபனமாக இருக்கட்டும், இல்லை உற்பத்தி பண்ணுற இதுவாக இருக்கட்டும், அந்த திறனை அழிச்சிடுறது. 3வது, அங்கே இருக்கக்கூடிய சந்ததிக்கு, இளைய தலைமுறைக்கு நடுவில் போதைப் பொருளை புகுத்துறது, அவங்கள போதைப் பொருளுக்கு அடிமையாக்குறது. 4வது, நான் சொன்னேன் பாருங்க, வன்முறை, போதைப் பொருள் சார், இது ஒரு கலாச்சாரமாக அவங்க தூக்கி பிடிக்கிறது. 5வது, எப்போ வந்து அவன் போதைப் பொருளுக்கு அடிமையாகி வன்முறையை வந்து அவன் வாழ்க்கையில் ஒரு வே ஆஃப் லைஃப், அவனோட வாழ்க்கை வழியில் அது ஒரு பகுதியாக அவன் ஏற்றுக்கிறானோ அவன் குடும்பத்துக்கு கட்டுப்பட மாட்டான். ஸோ அந்த குடும்பம் என்ற அந்த ஒரு அமைப்பை வந்து அழிச்சிடுறது. குடும்பம் என்ற அந்த அமைப்பை அழிச்சிருச்சுன்னா 6வது ஸ்டெப் வந்து இன்டைரக்டாக மதம் என்ற ஒரு சாயத்தில் இவர்களை எல்லாம் திரும்பி மீட்டெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மதத்தை உள்ளே எடுத்துகிட்டு வர்றது. இது கொலம்பியாவில் நடந்திருக்கு. நம்ம மற்ற பல நாடுகளில் இந்த ஸ்டெப்ஸ் நடந்திருக்கு. இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு பர்டிகுலர் மதத்தை அவங்க கருவியாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. குக்கிகள் எந்த மதத்தை சேர்ந்தவர்கள் மெஜாரிட்டின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்பயே தெரிஞ்சிருக்கும். புரியுதா? ஸோ இந்த ஸ்டெப்புக்கு அடுத்த ஸ்டெப் என்னடான்னா, இந்த மொத்த போதைப் பொருளும் அந்த போதைப் பொருள் சார் வர்த்தகத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறது. அதுதான் உங்கள் மொத்த மாநிலத்தோட மொத்த ரெவென்யூ, வருமானம், பொருளாதாரம் எல்லாமே இதை நம்பி. கொலம்பியாவில் பபுலா எஸ்கபார் என்ன பண்ணான்? எடுத்துட்டு வருது. ட்ரக் இண்டஸ்ட்ரி தான் ஒன்லி இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு. 8வது ஸ்டெப்பு, இதை காரணமாக காட்டி வன்முறையையும் போதைப் பொருளையும் அங்கே வந்து லெஜிட்டிமைஸ், அதாவது அது ஓகே இது வந்து இருக்கட்டுமே, இருந்துட்டு தான் போகுது, அதை வந்து ஒரு நார்மலைஸ் பண்ணுறது. ஓகே இதை பயன்படுத்துறது தப்பு இல்லை, அது குற்றமும் இல்லை அப்படின்னு சொல்கிறது. 9வது, இதெல்லாம் நடந்ததுன்னா மெயின்லேண்ட், அதாவது ஒரு மாநிலமாக இருந்தால் நான் இந்த நாட்டில் வந்து எங்களுக்கும் உங்களுக்கும் ஒவ்வாது, மத அடிப்படையில் ஒவ்வாது, எங்கள் வாழ்வியல் முறைப்படி ஒவ்வாது, நாங்கள் தனிநாடு வேணும் எங்களுக்கு. பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த சரணாலயத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைச்சு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய ஆசை. இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு
இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா கொடுக்க போறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது பற்றின மேல் அதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். நீங்க நேரடியா அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியா நம்புறேன். உங்களுடைய குரலை தான் நாங்க ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்க பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி. கல்லால் ஒருவன் அடிக்க உடல் சிலிர்க்க, யாரு? சாக்கிய நாயனார் கல்லாலே அடிச்சார் சிவனை. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.